மன்மதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். காவேரி ரொம்ப கோவமா ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் வேகமா வந்து, காவேரி நீ டென்ஷன் ஆகாத, இந்த நேரத்துல இப்படி டென்ஷன் ஆகக்கூடாது, கொஞ்சம் நீ அமைதி பண்ணு, மனசை அமைதி பண்ணு, ரிலாக்ஸா இரு அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்றாங்க, எப்படிங்க எப்படி அமைதியா இருக்க முடியும்? நர்மதா சின்ன பொண்ணு, அதுகிட்ட போய் எப்படி இப்படி இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. நாம இல்லாத நேரத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க ஏங்க என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? நீங்க அவனை வார்ன் பண்ணிட்டு சும்மா விட்டுருக்க கூடாதுங்க. எல்லாரையும் கூப்பிட்டு நடு வீதியில நிறுத்தி செருப்பு கழட்டி அடிச்சிருக்கணும். ஏன் நீங்க இப்படி விட்டீங்க அப்படின்னு காவேரி கோவத்தோட பல்ல கடிச்சுக்கிட்டு பேசும்போது விஜய் சார், காவேரி அது அவ்வளவு பெரிய இஷ்யூ எல்லாம் இல்ல. என்ன சொல்றீங்க? அவன் நர்மதா கிட்ட விளையாண்டது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இல்லம்மா, நான் பார்த்தேன், 2 பேரும் சாதாரணமா தான் விளையாண்டாங்க. ஆனா நர்மதா தடுமாறி விழும்போது இவன் போய் ஹெல்ப் பண்றதுக்காக தான் புடிச்சான். யாராவது பார்த்தா தப்பா இருக்குன்னு சொல்லிதான் நான் அவனை வார்ன் பண்ணிட்டு விட்டுட்டு வந்தேன். இந்த சித்தப்பா ஏன் இவ்வளவு பெருசாக்குனாரு? நான் தான் யாருக்கிட்டே சொல்லாம விட்டனே. இந்த சித்தப்பா எதுக்காக அத்தை கிட்ட சொல்லணும்? பாட்டி தாத்தா வேற ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க காவேரி அப்படின்னு விஜய் சொல்றாங்க. காவேரி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்காரு. விஜய், என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க பாத்தீங்க தானே, நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? ஐயோ, சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல காவேரி. அப்படின்னா எதுக்காக சித்தப்பா எதுக்காக அம்மா கிட்ட அப்படி தப்பா சொல்லி கொடுத்தாரு? அம்மா கோவப்பட்டு அந்த கிருஷ்ணாவை அடிக்கவே செஞ்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்து பாக்கும்போது அப்படியே ரகலையா தெரிஞ்சிச்சு. எனக்கும் விஷயத்த கேட்டோன்னா ஆத்திரம் தாங்க முடியல. எதுக்காக இப்படி சொல்லணும்? எதுக்காகன்னு தெரியல காவேரி, சித்தப்பா ஏன் இப்படி பண்ணாருன்னு. ஆனா இப்ப நல்லா திட்டிட்டு தான் வந்திருக்கேன். நான் அவரை திட்டுனா பாட்டி என்ன திட்டுறாங்க. சித்தி, அவரை ஏன் திட்டுற? நீ உன் மாமியா வீட்டுக்கே சப்போர்ட் பண்ற. உன் மாமியா வீடு இங்க வந்து இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வருது. உன் மாமியா வீடு இங்க இருந்தா பரவாயில்ல, தப்பு இல்ல. காவேரியோட அம்மா குடும்பம் அது இருக்கலாம். ஆனா காவேரியோட அப்பாவோட இன்னொரு ஃபேமிலி வந்து இருக்கிறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்களால தானே பிரச்சனை வருது. நீ என்னன்னா இவரை திட்டுற அப்படின்னு ராதா சித்தி வேற கோவப்படுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல காவேரி அப்படின்னு விஜய் தலையில கை வச்சுட்டு உட்காரும்போது காவேரி யோசிக்கிறாங்க. விஜய், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்களே, அதை அப்படி பாதியில விட்டுட்டோமே. ஆமா, எல்லாரும் போயிருப்பாங்க. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கவே முடியல. விஜய், வேகமா வாங்க, நம்ம ஆபீஸ் போலாம். இல்ல காவேரி, எல்லாரும் போயிருப்பாங்க. இருக்கட்டும் விஜய், நீங்க ஆபீஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அங்க நிலவரம் என்னன்னு தெரியாதுல்ல. நீங்க கிளம்புங்க, இங்கதான் எல்லா விஷயமும் அப்படியே முடிச்சிட்டோம்ல, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி காவேரி கிளம்புறாங்க. காவேரி கார்ல போகும்போதே, ஏங்க இந்த மீட்டிங் நடக்க கூடாதுன்னு ஏதாவது விஷயம் இருக்கா என்ன? என்ன காவேரி, என்ன பேசுற? எனக்கு ஒன்னும் புரியலையே. இல்லங்க, நீங்க நர்மதா விஷயத்துல பாத்துட்டு கிருஷ்ணாவை வான் பண்ணி விட்டுட்டு வந்துட்டீங்க. தப்பா இருந்தா நீங்களே அவனை அடிச்சிருப்பீங்க, பிரச்சனைய எல்லாருக்கிட்டே சொல்லிருப்பீங்க. நர்மதா கிட்ட கேட்டாலும் எதுவும் அப்படி இல்ல, அந்த அண்ணன் சாதாரணமா தான் பேசினாரு அப்படின்னு தான் அவளும் சொல்றா. அப்போ இந்த மீட்டிங்க நீங்க அட்டன் பண்ண கூடாதுன்னு யாரோ பிளான் பண்ணிருக்காங்க. அதத்தான் சித்தப்பா நடத்தி வச்சிருக்காரு அப்படின்னு காவேரி சொல்றாங்க. காவேரி, சித்தப்பா கொஞ்சம் மோசமானவர் தான், எனக்கும் கோவம் தான் வரும், பிடிக்காதுதான், இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்காது. இல்லங்க, நீங்க வாங்க, அங்க போய் கேட்டு பார்த்தா தெரியும் அப்படின்னு காவேரியும் விஜயும் நேரா போய் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட கேட்கும்போது, சார், மெட்டீரியல்ஸ் கொடுக்கறவங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களுக்கும் நடுவுல நிறைய பிரச்சனை இருக்குது சார். மெட்டீரியல் சரியா வந்து சேரல. நாம சொன்ன நேரத்துக்கு கரெக்டா ப்ராஜெக்ட முடிச்சு பில்டிங்க ஹேண்ட் ஓவர் பண்றது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லும் போதே விஜய், என்ன சொல்றீங்க? இதையும் முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்னு கோவப்படுறாரு. சார், உங்களை போன்ல கான்டாக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணோம், நீங்க ஆபீஸ்க்கும் வரமாட்டேங்கிறீங்க. எப்படி சார் உங்ககிட்ட சொல்றது? போன் பண்ணா எடுக்கவே மாட்டீங்க சார். அக்கறை உங்களுக்கும் இருக்கணும்னு மத்தவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, முணுமுணுக்குறாங்க சார் அப்படின்னு ஆபீஸ்ல இருக்கவங்களும் சொல்றாங்க. சரி, இந்த பிரச்சனை யாரால ஆரம்பிச்சிச்சு? மெட்டீரியல் கொடுக்கறவங்களுக்கு என்ன பிரச்சனை? கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? 2 பேருக்கும் என்ன நடுவுல பிரச்சனை? இல்ல சார், மெட்டீரியல் கொடுக்கறவங்களுக்கு மணி போய் சேரவே இல்ல. என்ன சொல்றீங்க சார்? நாம தான் கரெக்டா அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அனுப்பியாச்சே. இல்ல சார், அனுப்பல. என்ன சொல்றீங்க? ஆமா சார், நீங்க வர்றதுக்கு முன்னாடி அன்பழகன் சார் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அவரு பணம் கொடுக்கல சார். அப்புறம் நான் பார்த்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொத்த அமௌண்ட்டையும் அவர் தான் சார் வாங்கிட்டு போனாரு. மெட்டீரியல் கொடுக்கறவங்களுக்கு பணம் கொடுத்தாதான் கொடுப்பாங்க, அதனால மெட்டீரியல் காரங்க வந்து சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் காரங்களும் சண்டை போடுறாங்க, மெட்டீரியல் இல்லாம எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் அப்படின்னு அவங்களும் கத்துறாங்க. இந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும்னு எத்தனையோ தடவை போன் பண்றேன், ஆனா நீங்க போனை எடுக்க மாட்டீங்க. அன்பழகன் சார் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்ல சொல்றேன்,
யாருமே உங்களுக்கு தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க ஆபீஸ் பக்கமும் வரல. என்ன சார் பண்ண முடியும்? நான் வீட்டுக்கு கூட தேடி வந்தேன் சார். அன்பழகன் சார் தான் நான் சொல்லிக்கிறேன் நீ போன்னு என்ன அனுப்பிட்டாரு. அப்புறம் நான் வேற என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னு அவரும் கேக்குறாங்க. விஜய் தலையில கை வச்சுக்கிறாரு. ஐயோ, இது எல்லாம் சித்தப்பாவோட வேலையா? விஜய், நான் முதவே சொல்லல, யாரோ உங்களை ஆபீஸ்க்கு வர விடாம பிளான் பண்ணி செய்றாங்க. இந்த கிருஷ்ணா வீடு வந்திருக்காங்கல்ல, அது கூட ஏதோ பிளானோ, உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இது நடக்குதோ, எனக்கு என்னமோ ஒரு விஷயம் நெருடலாவே இருக்குது விஜய். முத்துமலர் குடும்பம் எங்க வீட்டுல தானே வந்து பேசணும். அவங்களுக்கு எப்படி உங்க வீட்டோட அட்ரஸ் தெரியும்? நாம கிளம்பி உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிக்கிறாங்க. அப்போ பின்னால இருந்து யாரோ முத்துமலருக்கு உதவி பண்றாங்க. விஜய், எனக்கு என்னமோ சித்தப்பா மேலதான் சந்தேகமா இருக்குது. ஏன் முத்துமலர் சித்தப்பா அனுப்பின ஆளுங்களா இருக்க கூடாது? உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில குடைச்சல் கொடுத்தா நீங்க ஃபேக்டரிக்கு வரமாட்டீங்க, வீட்டு விஷயத்த மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ சித்தப்பா ஃபேக்டரியிலையும் சைட்லயும் அவரோட வேலையை காமிச்சு நம்மளுக்கு நஷ்டத்தை உண்டாக்கலாம்னு நினைக்கிறாரோ? இதை விடக்கூடாது விஜய் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. எனக்கும் அதுதான் தோணுது காவேரி. இன்னைக்கு வீட்ல நடந்த விஷயத்த வச்சே எனக்கு இது ரொம்ப நல்லா கிளீனா தெரிஞ்சிச்சு. நான் கிருஷ்ணா கிட்ட பேசும்போது சித்தப்பா இருந்தாங்க. இத உங்க அம்மா கிட்ட வந்து சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்ம மீட்டிங் இருக்குன்னு தெரிஞ்சு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும்னு இந்த சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கிட்டாரு. அவர் நினைச்ச மாதிரியே நாமளும் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. விஜய், இப்ப என்ன பண்றது? இல்ல காவேரி, நீ ஒண்ணு கஷ்டப்படாத. நான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா போய் பார்த்துட்டு வரேன். மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதானே முடியாது. தனித்தனியா போய் நான் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். இந்த விஷயம் சித்தப்பாக்கு தெரியக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்லிட்டு எல்லாரையும் தனித்தனியா போய் பார்த்து பிரச்சனைய சால்வ் பண்றாரு. மெட்டீரியலுக்கு தேவையான பணத்தையும் கட்டிடுறாரு. வேலை சரியா நடக்கணும், சொன்ன தேதியில பில்டிங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துலயும் சொல்லிட்டு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனேயே விஜய் சித்தப்பாவை கூப்பிட்டு, நீங்க எதுக்காக மெட்டீரியலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம நீங்க வாங்குனீங்க? அந்த பணத்தை என்ன பண்ணுனீங்க அப்படின்னு விஜய் கோவத்தோட கேக்குறாரு. என்ன விஜய், உன் வீட்டுல 1000 பிரச்சனை நடக்குது, உன் மாமியார் வீட்டால அவ்வளவு பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு என்ன தேடிட்டு வந்துட்டியா? நான் தான் உனக்கு பெரிய பிரச்சனையா தெரியறனா? இப்போ அந்த மெட்டீரியலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கடைசியா கொடுக்கலான்னு நினைச்சேன். அவன் ரொம்ப திமிரா பேசினா. சரி, வேற மெட்டீரியல்காரர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். நீ என்ன நான் மொத்த பணத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி பேசுற அப்படின்னு சித்தப்பா கோவத்தோட பேசுறாங்க. தாத்தா கேக்குறாரு, விஜய் என்னப்பா விஷயம்? இல்ல தாத்தா, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க விடாம சித்தப்பா கெடுக்கிறாரு. நம்ம சொன்ன தேதிக்கு பில்டிங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இல்லனா நம்ம கம்பெனியோட பேரு கெட்டு போயிடும் அப்படின்னு விஜய் சொல்லும் போது விஜயோட சித்தியும், ஆமா விஜய், இப்போ இவர் மேல குறை சொல்ல வந்துட்டியாக்கும். உன் மாமியா வீடு வந்திருக்காங்க, அதனால கஷ்டம் இல்ல. உங்க மாமனாரோட இன்னொரு வீடு குடும்பம் வந்திருக்கு, அதனால கஷ்டம் இல்ல. நாங்க செய்யறது மட்டும் தான் கஷ்டமா? நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிரு, நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்னு ராதாவும் கோவத்தோட பேசுறாங்க. சித்தப்பா, மெட்டீரியலுக்கு கொடுக்க வேண்டிய பணம் உங்ககிட்ட கொடுத்தாங்களாமே, மேனேஜருக்கு சொன்னாரு. அந்த பணத்தை கொடுங்க. எங்க வச்சிருக்கீங்க? அது அது வந்து விஜய், அது வந்து கொஞ்சம் இப்ப செலவாயிடுச்சு. வேறொரு இடத்துல முடங்கி போயிருக்கு. நான் அதை கொஞ்ச நாள் கழிச்சு தரேன் உனக்கு அப்படின்னு சித்தப்பா சொல்றாங்க. சித்தி, இப்ப என்ன சொல்றீங்க? எத்தனை லட்சம் தெரியுமா உங்களுக்கு? மெட்டீரியலுக்கு கட்ட வேண்டிய பணம், அது இல்லன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காது தெரியுமா உங்களுக்கு? என்னமோ சித்தப்பாவை நான் குறை சொல்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு எதுடா சான்ஸ் காவேரிய குறை சொல்லணும், குத்தி குத்தி பேசணும் எல்லாம் சொல்றீங்க? இப்ப சித்தப்பா 1000 தப்பு பண்றாரு, அவரை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு விஜய் கோவத்தோட கத்துறாரு. நான் வர்ற வழியிலே பார்த்தேன், பசுபதி, நீங்க அப்புறம் இன்னும் யாரோ நின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு விஜய் கேட்கும்போது அன்பழகன் திடுக்குங்கிறாரு. என்னங்க, பசுபதி கிட்ட ஏன் பேசுனீங்க அப்படின்னு ராதா கேட்கும்போது, ஐயோ சித்தி, பசுபதி கிட்ட மட்டும் பேசல சித்தி, இந்த முத்துமலர், கிருஷ்ணா, சிந்து 3 பேரும் நின்னாங்க. மொத்தம் 5 பேரும் நின்னுதான் மீட்டிங் பண்ணாங்க. அப்பனா எனக்கு குடைச்சல் கொடுக்கணும், நான் ஃபேக்டரிக்கு போய் பார்க்க கூடாது, என்னோட வேலை கிடந்து போகணும், நான் சொன்ன நேரத்துல பில்டிங்க முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ண கூடாதுன்னு தான் சித்தப்பா பிளான் பண்ணி இந்த முத்துமலர் குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு விஜய் பேசுறாங்க. இப்போ 5 நிமிஷத்துல போலீஸ் வரும், முத்துமலர் குடும்பத்தை அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுல சித்தப்பாவும் போறாரு சித்தி அப்படின்னு விஜய் சொல்லிட்டு விறுவிறுன்னு மேல போயிடுறாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.